ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கணவர் மனைவிக்குள்ள, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஸோட புரிதல் பெட்டராக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காது இல்லையா? ரெண்டு சைடுமே அப்படி தான். அப்போது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க செய்கிறதோ சொல்கிறதோ நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம அந்த பர்சனை ஹர்ட் பண்ணுறதோ, பர்சனை வெறுக்கிறதோ இருக்கக்கூடாது. அவங்க செய்கிற செயல் தான் நமக்கு பிடிக்கலாம், நாட் அட் தட் பர்சன் அப்படிங்கிற நம்மளுடைய பார்வையை மாற்றணுங்க. நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை சின்ன சேஞ்ச் பண்ணாலே நமக்கு பெரிய விஷயங்கள்லேருந்து நமக்கு முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகிறது நம்ம தப்பிச்சுக்க முடியும். நீங்கள் செய்கிற செயல் எனக்கு பிடிக்கல, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாதீங்க, இது மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ரெண்டு சைடுமே நீங்கள் சொல்லும்போது ரிப்பீட்டடாக ஒரு தரம் பேசுங்க, உட்காந்து பேசலாம், மறுபடியும் செஞ்சாங்க, ரெண்டாவது டைம் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் அதே செயல் செய்கிறீங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக உங்கள் செயல்கள் நீங்கள் மாற்றிக்கிறங்க. ஐ லவ் யூ ஸோ மச், எனக்கு உங்களை பிடிக்கும், பட் நீங்கள் செய்கிற செயல் பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது பிரித்து பார்க்க பழகிறோம். நம்ம மைண்டுக்கு செயல் வேறு மனிதர்கள் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்க பழகிறோம்னா மனிதர்கள்ட்ட வெறுப்பு வராது, செயல்கள்கிட்ட தான் வெறுப்பு வரும். அப்போது கணவர் மனைவிக்குள்ள இன்னும் கொஞ்சம் புரிதல் ஆழமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிங்களேன். நன்றி.